அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பாட்டல் ராதா படத்தோட விமர்சனம். பாட்டல் ராதா பேரு சும்மா போதையை தருது இல்லைங்களா, ஆனால் படம் போதைக்கு எதிரான படங்க. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். குரு சோமசுந்தரம் அவர் தான் இல்லை கதையின் நாயகராக நடிச்சிருக்கிறாரு. நம்ம ஜோக்கர் இன்னும் படங்களில் நடித்த குரு சோமசுந்தரம். தினகரன் சிவலிங்கம் தன்னுடைய டெபியூ ஃபிலிமாக அதை வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் சான் ரோல்டோனோட மியூசிக் பெரிய பலமாக இருக்குது. ரூபேஷ் சாஜியோட கேமரா பக்கா பலம். சங்கத்தமிழனோட எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆர்ட் டைரக்டர் ஏ ராஜா அவருடைய கலை இயக்கமும் உண்மையாக இந்த டி அடிக்ஷன் சென்டர் தான் படத்தில் கதை களம். அதை வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒரு ஜெயில் மாதிரி, அதாவது ஜெயிலாக காமிக்கக்கூடாது, ஆனால் ஜெயில் மாதிரி செட்டப்பில் இருக்கணும். அந்த சிறை அதிகாரி மாதிரி இதில் வந்து அந்த மொத்த டிடெக்ஷன் சென்டருக்கும் தலைமை வந்து நம்ம ஜான் விஜய். அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட பேஷண்ட்டை அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர். நான் அந்த குடிச்சிட்டு வந்துட்டு பிடிச்சி போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கூத்தடிப்பாங்க இல்லையா, அவங்கள அடிக்காமல் எப்படி திருத்துறது, அதுக்கு ஒருத்தரை வச்சுருப்பார். ஆனால் அவரே ஒரு அப்பப்போ அடிப்பார், ஏன்டா பேஷண்ட்டை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோ குரு சோமசுந்தரம் டைல்ஸ் மேஸ்திரி, டைல்ஸ் ஒட்டுற மேஸ்திரி, ஆனால் குடி அடிமை, குடி நோயாளி. ஆமாம். ஆனால் அவரை கேட்டால் நான் வந்து எப்போவோ ஒரு தலையை வலிச்சதுன்னா ஒரு கட்டிங் சாப்பிடுவோம், அவ்வளோதான், நான் குடிக்கலாம் அடிமைலாம் கிடையாது அப்படிம்பாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சரக்கையே ஒரு விசாரணைக்காக போனவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்கள்ல இந்த மதுபானத்தை, அதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டுறாங்க இல்லை போலி மதுபானம் ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பாட்டிலில் உள்ளதை எடுத்து சீல் போட்டு மூடி வச்சுருப்பாங்க, குடிச்சிருவார். அங்கே பெரிய கலாட்டா. அங்கே அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டுவாங்க. அம்மா இனி இவன் குடிச்சிட்டு எங்கேயாவது கலாட்டா பண்ணான்னா அவனை விட்டுருவோம், உன்னை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனையே முறவாசல் பண்ண வச்சுருவோம்னா அந்த அம்மாவுக்கு அவமானம் தாங்க முடியாது. 2 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்க, 8வது 9வது 10வது படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வீட்டுக்கு வந்தோன்னா சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அம்மா என்ன பண்ணோன்னா இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு ஃபோன் போட்டுரும். வேனில் வருவார் ஜான் விஜய் தன் சகாக்களோட. வந்தவர் வந்து கதவை தட்டி இது மாதிரி ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டு, நாளன்னைக்கு குடி போகணும், நீங்கள் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னு ஒரு மப்பில் இருக்கிறவர் பார்த்தியாடே வேலைக்காரனோட இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புவார். ஜம்பமாக கிளம்புறவர் பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டி அவனை வேறடே நீ எல்லாம் கோமணத்துண்டு சைஸுக்கு டைல்ஸ் ஒட்டுவா பாடுறா, எனக்கு எவ்வளோ பெரிய வேலை வந்திருக்கு, வேலை தெரியாதவனை அப்படிலாம் இது பண்ணிட்டு வேனில் ஏறி உட்காருவார். அவ்வளோதாங்க. கொண்டு போய் அடைச்சா இருட்டார, உள்ளே நுழைஞ்சோன்னே இருட்டார, அப்புறம் ஜெயில் கம்பிகள் மாதிரி உள்ளே போனோடனே டப்பு டப்புன்னு மற்றவன் அடிக்கிறது பாட்டு இவர் கை கட்டி வாய் பூத்தி நிற்பார். என்ன ஏன்பா இங்கே கூட்டு வந்தீங்கன்னா டப்புன்னு இன்னொருத்தனுக்கு விடும். உள்ளார டி அடிக்ஷன் சென்டர் போர் அடிக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தாங்க டைரக்டர் ஜெயிச்சிருக்கிறாரு. உள்ளே யாரை வைக்கணும், மெயினாக நம்ம ஜெயா டிவி முன்னாள் காமெடி பஜார் மாறனை வச்சுருக்காங்க. ஃபுல் படத்தையும் என்டர்டைனாக கொண்டு போகிறாரு. இன்ட்ரோலுக்கு அப்புறமும் அவரு அடிக்கிற இந்த அசோக் என் கூட ஒன்னா கிளாஸ்மேட் தான் அப்படின்ற ரேஞ்சில் என் கூட ஏற்கனவே ஒரு டி அடிக்ஷனில் இருந்தவன் தான், டி அடிக்ஷன் சென்டரில் அப்படின்னு சொல்லி ஜான் விஜய்க்கு அவர் கொடுக்குறது. ஜான் விஜயோட ஃப்ளாஷ்பேக்கு, குரு சோமசுந்தரத்தோட மனைவி ஒரு குடி அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பி குடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அவங்களோட மனநிலை, அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே கோத்து வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே குடிக்கிற நம்மளையே குடிக்க விடாமல் செய்கிற ஒரு மகத்துவமான மருத்துவமான படமாக இருக்குது. உண்மையாகவே நான் இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷத்துக்காவது இந்த முடிவில் நான் உறுதியாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஆமாம், இனி வாரத்துக்கு ஒரு, நம்ம குடி நோயாளி கிடையாது, குடிகாரனும் கிடையாது, எப்போதும் அக்கேஷனாக குடிக்கிற ஒரு ஆள். வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்புன்ட்டு, மாதத்துக்கு 2 ட்ரிப்புன்ட்டு அப்படி குடிக்கிறேன்னா அந்த குடியும் எனக்கு வேணாம், நாமளும் அந்த மாதிரி மாறிட போகிறோம், ரோட்டில் வீட்டில் பறந்துட்டு இருக்க போகிறோங்கிற எண்ணத்தில் மாறிட்டேன். படம் பார்த்தா நீங்களும் மாறுவீங்க. அவ்வளோ அருமையான படம். இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் மிரட்டி இருக்கிறாப்புல. குரு சோமசுந்தரம் மாதிரியே இன்னும் பல வந்து இந்த படத்தில் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதில் வந்து முக்கியமாக ஹீரோயின் அவ்வளோ பிரமாதமாக ஒரு குடியாரனோட மனைவியினுடைய மனநிலை, முக மாற்றங்கள், அவன் வந்து குடிச்சிட்டு வந்து டெய்லி பண்ணுற சபலங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அந்த முகம் மாறும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அந்த அம்மணி. அவங்கள வந்து பாராட்டணும். அவங்க பேரை சொல்லிடுறேன். அதே மாதிரி படத்தில் மாறன் தாங்க இந்த படத்தில் வந்து நம்மளை வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒன்றை செய்கிறது. மாறனாலே உங்களுக்கு தெரியும், குடியார கேரக்டர்னா அவரை விட்டா ஆளே கிடையாதுன்னு அவரை பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு மாறன். சஞ்சனா
நடராஜன் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த பெண்மணி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரை விட்டு இன்னொருத்தோட அவங்களுக்கு ஒரு லிங்க் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஏற்பட்டுச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் படம் பார்க்கலாம். ஆனால் அது கடைசியில் என்ன ஆகுதுங்கிறதுல டேரக்டர் ஜெயிச்சிடுறாரு. அதே மாதிரி ஜான் விஜய், மாறனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டான், பாரி இளங்கோவன், இன்னும் பலரும் இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித்தும், பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உண்மையாக ரஞ்சித் அவருக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த மாதிரி படங்களை எடுங்க, ஒரு சமூகத்துக்காக எடுக்காதீங்க, ஒட்டுமொத்த சமூகத்துக்காக எடுத்திருக்கீங்களே இந்த படத்தை. இந்த ஒவ்வொரு குடும்பமும் உங்களை கொண்டாடும். உண்மையாகவே பாட்டில் ராதா அனைவரும் பார்க்க வேண்டிய ரத்த கண்ணீர், எம்ஆர் ராதான்னு கூட சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.